ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம்மேட் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அவல் உருளைக்கிழங்கு கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். மறக்காமல் இந்த ஹோம்மேட் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் நான் ஒரு கப் அளவு அவல் எடுத்திருக்கேன். அவலை சேர்த்துக்கோங்க. அவல் சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க, சீக்கிரமாக ஊறிடும். நான் பார்த்திங்கன்னா 2 உருளைக்கிழங்கு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வேக வச்சுக்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் நல்லா சாஃப்டாக ஊறி இருக்கு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கோங்க. கையிலேயே இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கிட்டு இது கூடவே நம்ம வேக வச்சு அந்த உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு வச்சுக்குவோம். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ மசிச்ச உருளைக்கிழங்கு அந்த அவலோடு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கேரட் ஒரு பெரிய கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட் சேர்த்துக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணிடாதீங்க. நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் ரஸ்க்கு துண்டு எடுத்திருக்கேன். ரஸ்க்கு ஒரு 5 ரஸ்க்கு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா பவுடர் பதத்துக்கு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அந்த ரஸ்க்கு கூட நாம் இந்த மாதிரி கட்லெட்டை இந்த மாதிரி தட்டிட்டு அந்த ரஸ்கில் டிப் பண்ணிவிடுங்க. இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகணும். இப்போ ஒரு கட்லெட்டாக இந்த மாதிரி ரஸ்க்கு தூளில் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அந்த பேனில் போட்டுடலாம். இதே மாதிரி எல்லா கட்லெட்டையும் நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு அந்த ரஸ்க்கு துண்டில் நல்லா இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரையிங் பேனில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. இது பார்த்திங்கன்னா ரொம்பவே கிறிஸ்பியாக இருந்துச்சு. இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணிவிட்டு பேனில் சேர்த்துக்கோங்க. ப்ரீ சிம்மில் வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா வேகும். இது கொஞ்சம் கலர் மாறினதும் திருப்பி விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சமாக விட்டுக்கோங்க. இப்போ கலர் மாறி கொஞ்சம் திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. அந்த கிறிஸ்பினஸோடு நல்லா வேகணும்.
நல்லா ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா கட்லெட் வந்து சூப்பராக வெந்துடுச்சு. ஒரு பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணியிருக்கோம். இது கூட வந்து டொமேட்டோ கெச்சப் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப கிறிஸ்பினஸ்ஸாகவும் சூப்பராகவும் ரெடியாக இருக்குது. நீங்களும் இந்த அவல் பொட்டேட்டோ கட்லெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.